அமைச்சர் அண்ணன் தாங்க அன்பரசன் அவர்களையும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனுப்புங்க. ஒரே சேரின் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக தமிழர் அண்ணன் தொழில் திருநாள்
ஒட்டுமொத்தமாக விஜயசேகரன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்வர் சிவா அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக நம்முடைய தலைவர் இங்கு வந்திருக்கிறார். இப்போது அனைவரும் சார்பாக இங்கு அவர் சிறப்பு வாக்கு சேகரிப்பார். வாக்காளர் பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற நம்முடைய அன்பிற்குரிய வேட்பாளர் உள்ள சட்டமன்ற உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து இங்கே உரையாற்ற வருகை புரிந்திருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அன்பரசு அவர்களே, பகுதியில் இருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கிற தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நன்றிக்குரிய மாவட்ட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே இவ்வளவு திரளாக கூடியிருப்பதை பார்த்தாலே நிச்சயமாக அன்னியூர் சிவா 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்
அண்ணா கலைஞர் வெளியிலே வந்த உறவு. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு தூணாக விளங்குவதுதான் நம்முடைய இலக்கிய தமிழர் திருமா அவர்கள். நீங்கெல்லாம் சூரியன் ஓட்டு போட்டு நீங்களுக்கு தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் போய் அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள்கெல்லாம் எடுத்துச் சொல்லி உதயசூரியனுக்கு வாக்குகளை அதிகம் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். உங்கள் அம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து நன்றி, வணக்கம். இப்பொழுது அண்ணன் வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தலைவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் நடைபெற இருக்கிற சட்டமன்றத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற அம்பேத்கராக நம்முடைய நண்பர்களாம் நடைபெறுகிற எல்லாம் பேர் வேரோட நிக்கிறோம். அன்பார்ந்த இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வருகை வந்திருக்கிற, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாக்கு சேகரித்திருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களே, மக்களவை உறுப்பினர் காஞ்சிபுரம் கா செல்வம் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் டி கருணாநிதி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், முருகையா ஆகிய தோழர்களே,
திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதோடா வழி விட்டான் முன்னணி பொறுப்பாளர்கள் செஞ்சி சிவா அவர்களே, ஒன்றிய செயலாளர் வேம்பி ரவி அவர்களே, மாநில பிரச்சாரக்குழு செயலாளர் தேன்மொழி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் இந்த தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் எழுத்தாளர் ரவிக்குமார் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் அவர்களே, ஒருங்கிணைந்த விக்கிரவாண்டி ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் தம்பி திலீபன் அவர்களே மற்றும் வழக்குரைஞர் எழில்மாறன், தங்கச் ஜெயச்சந்திரன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே மற்றும் நகர செயலாளர் சந்தர், மாவட்ட அமைப்பாளர் கா கிட்டு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் செல்வி, ஒன்றிய செயலாளர் கார்மேகம், துணை செயலாளர் ஏழுமலை, துணை செயலாளர் புஷ்பராஜ், துணை செயலாளர் பிரேம், வழக்குரைஞர் அருள் மற்றும் ஜெகன், ஜெயபால், ஜெனிபர், பிரகாஷ், ராஜ்கமல் ஆகிய முன்னணி தோழர்களே, நம்முடைய கூட்டணி சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் வீரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. மறைந்த புகழேந்தி அவர்களின் நினைவை போற்றி இந்த நேரத்தில் அவருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறப்புற பணியாற்றி வந்தவர். உடல் நலிவால் அவர் காலமாக நேர்ந்துவிட்டது. இந்நிலையில் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பெற்று வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நேமூர் பகுதிக்கு வந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இணைந்து பயணித்து வருகிறோம். இடையிலே 6 மாத காலம் நாம் இணைந்து பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிற வாய்ப்பை பெற்றது மட்டுமல்ல, இன்றைக்கு 3வது முறையாக நான் நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அன்றைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. 2009 நான் நாடாளுமன்றத்திலே முதலில் அடியெடுத்து வைக்கிற வாய்ப்பை பெற்றேன். அப்போது நமக்கு கலைஞர்
2 தொகுதிகளை வழங்கினார். சிதம்பரம், விழுப்புரம். இதே விழுப்புரம் தொகுதியிலும் நாம் 2009 போட்டியிட்டோம். வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது. அப்போது ஸ்டார் சின்னத்திலே நின்றோம். கலைஞர் அவர்கள் 2 தொகுதிகளை தந்து 2லும் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். 2000 வாக்குகளில் அன்றைக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு, அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு நழுவி போய்விட்டது. ஒரு நீதியரசரை, சாமிதுரை என்கிற நீதியரசரை வேட்பாளராக விழுப்புரம் தொகுதியிலே அன்றைக்கு நிறுத்தினோம். நான் மட்டும் சிதம்பரத்திலே அன்றைக்கு வெற்றி பெற்றேன். அதற்கு முன்பு ஏற்கனவே நான் 1999 மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டேன், வெற்றி பெற முடியவில்லை. 2004 தனியாக நிற்கிற நிலை ஏற்பட்டது, அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை. 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு ஸ்டார் சின்னத்திலே, நட்சத்திரம் சின்னத்திலே நானும் நீதியரசர் சாமிதுரை என்பவரும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக நின்று 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் சிதம்பரத்திலே வெற்றி பெற்றேன். 2000 வாக்குகளில் நாம் விழுப்புரம் தொகுதி வெற்றியை இழக்க நேர்ந்து விட்டது. அன்றைக்கு விழுப்புரத்தில் வெற்றி பெற்றிருந்தால் 2009 15 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை, வாழ்த்தை நமக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த தேர்தலின் போதுதான் 2009 போதுதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டார்கள் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில், விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா, திருமாவளவன் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஏனென்றால் அப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே இருந்தது. நான் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே மிக கடுமையாக போராட்ட களங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். காங்கிரஸை திமுக கூட்டணியிலே வைத்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் எப்படி அதிலே இருக்க முடியும் என்கிற சந்தேகத்திலே கேள்வி எழுப்பினார்கள். அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளோடு திமுக கொண்டிருக்கிற உறவு வெறும் தேர்தல் உறவு அல்ல, எங்களுக்கு இடையிலே இருக்கிற உறவு கொள்கை உறவு, கோட்பாட்டு உறவு என்று சொன்னார். அப்படி ஒரு வாரத்தில் சொல்லிவிட்டு அவர் கடந்து விடவில்லை. அவர் 2 நிமிடங்கள் அந்த உறவை பற்றி பேசினார். அது அன்றைய தொலைக்காட்சிகளில் விரிவாக சொல்லப்பட்டது. கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு வெறும் ஓட்டுக்கான உறவு அல்ல, நாங்கள் சமூக நீதிக்காக உறவாடி கைகோர்த்து நிற்கிறோம். நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற சமத்துவத்தை தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள். பெரியார், அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் கொள்கை வழியிலே விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பயணிக்கிறது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அப்படி ஒரு கொள்கை உறவு நமக்கு இடையிலே 2001 தொடங்கி இன்று வரையில் நீடிக்கிறது. 2001 முதலாக திமுகவிலே நாம் கூட்டணியில் சேர்ந்த போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நமக்கு 8 தொகுதிகளை தந்தார், பாண்டிச்சேரியிலே 2 தொகுதிகளை தந்தார். அப்போது நாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றோம். முதலாக தேர்தலில் அடியெடுத்து வைக்கிறோம். தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது, புதிதாக ஒரு சின்னத்திலே போய் நின்று தோற்றுவிடக் கூடாது என்ற நிலையில அன்றைக்கு நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவருமே உதயசூரியனிலே நிற்போம் என்ற கருத்தை சொன்னதால் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாழ்த்தி நமக்கு அந்த சின்னத்தை தந்தார். அப்போது 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை. நான் மட்டும் இன்றைய திட்டக்கூடிய அன்றைய மங்களூர் தொகுதியிலே 2000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் எனக்கு மதுரையிலே சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காகத்தான் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அப்படித்தான் நான் கேட்டு வாங்கினேன். நான் முதலில் கொடியை ஏற்றியது மதுரையில் தான், இந்த இயக்கம் பிறந்தது மதுரையில் தான், நான் வித்தூன்றியது மதுரையில் தான்.
எனவே எனக்கு முதலாக போட்டியிடுகிற வாய்ப்பை சமயநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டேன். ஒரு அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார், முன்னாள் அமைச்சர் செல்வராஜ். அதை எப்படி உங்களுக்கு தர முடியும் என்று தயக்கம் காட்டியவர் நான் அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது மறுபடியும் அண்ணன் துரைமுருகன் அவர்களை விட்டு என்னை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அழைத்தார். அறிவாலயத்திற்குள்ளே மறுபடியும் நான் போனேன். நீங்களே போட்டியிட விரும்புகிறீர்களா சமயநல்லூரில் என்று கேட்டார். ஆமாம் ஐயா என்று சொன்னேன். அப்படி என்றால் நீங்களே போட்டியிடுங்கள், சமயநல்லூர் உங்களுக்கு தருகிறேன் என்று மனமுவந்து சமயநல்லூர் தொகுதியை தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் நான் சமயநல்லூரிலே நிற்கவில்லை. அதற்கு காரணமும் கலைஞர் தான். விழுப்புரத்திலே வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகம் செய்கிறார், பட்டியலை அறிவிக்கிறார். அந்த பட்டியலில் சற்றும் எதிர்பாராத நிலையில மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று கலைஞர் அறிவித்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் விவரம் தெரிந்தது. சமயநல்லூரிலே போய் நின்று திருமாவளவன் தோற்றுவிடக் கூடாது, அங்கே அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்க வாய்ப்பில்லை. மங்களூர் தொகுதி என்றால் திருமாவளவனாவது வெற்றி பெற்றுவிட முடியும் என்று அவரே கணக்கு போட்டு அவரே ஒரு முடிவு செய்து என்னிடத்தில் சொல்லாமலேயே விழுப்புரத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதாவது நான் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே அவ்வளவு ஒரு அக்கறை முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இருந்ததை அன்றைக்கு காண முடிந்தது. அதனால்தான் தமிழ்நாட்டிலே 8 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட நான் மட்டும் வெற்றி பெற முடிந்தது. அதுதான் கலைஞருடைய கணிப்பு, கலைஞருடைய ஒரு தீர்க்கமான முடிவு. ஒருவேளை நான் சமயநல்லூரில் போட்டியிட்டிருந்தால் நானும் தோற்று போயிருப்பேன். 2001 8 தொகுதிகளிலும் தோற்று போகிற நிலை ஏற்பட்டிருக்கும். அங்கே இயக்கம் உருவானதென்றாலும் கூட வாக்குகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. வாக்கு வங்கி உருவாகாத நிலை. ஆனால் மங்களூர் தொகுதியிலே திமுக வலுவோடு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் கடலூர் மாவட்டத்திலே வலுவாக இருக்கிறார்கள். இரண்டும் சேர்ந்தால் திருமாவளவன் வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற கணக்கு அன்றைக்கு கலைஞரின் கணக்காக இருந்தது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் 2001 முதலாக சட்டமன்றத்திலே போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்ற நான் அது கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பி எனக்கு மங்களூர் தொகுதியை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த தொகுதியிலே வந்து திட்டக்குடியிலே பேருந்து நிலையத்திலே பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்தி பேசினார். இவரை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டு போகிறேன், இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார். அதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு நாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு 2000 வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த இயக்கம் முதலாக வெற்றியை பெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலிலே பெற்ற முதல் வெற்றி மங்களூர் தொகுதியில் கிடைத்த வெற்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலில் அதிகார மையத்திலே அடியெடுத்து வைத்தது, சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்தது முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்த்துக்களோடு என்பதை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக அந்த அவைக்குள்ளே, சட்டமன்றத்திற்குள்ளே, மக்களின் அவைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற வாய்ப்பை பெற்றேன். அருமை தோழர்களே, அதன் பிறகு நாம் 2006 உள்ளாட்சி தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞரோடு கைகோர்க்கிற வாய்ப்பு உருவானது. திமுக தொண்டர்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்து விட்டார்கள், வேட்புமனு தாக்கல் செய்து முடித்தாகிவிட்டது. எல்லோருக்கும் இன்னென்ன தொகுதிகள் தான், இன்னென்ன வேட்பாளர்கள் தான் என்றெல்லாம் அறிவித்த நிலையில் அதிமுகவுக்கும் நமக்கும் அந்த ஒப்பந்தத்திலே உடன்பாடு ஏற்படாத நிலையில வெளியேறி வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கைது செய்து கொண்டு நின்ற ஒரு சூழலில் திடுமென தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வருகிறது. ஹலோ என்று நான் கூப்பிட்ட அந்த முனையில் இருந்து நான் கருணாநிதி பேசுகிறேன், திருமாவளவனா என்று கேட்டார். நான் எதிர்பார்க்கவில்லை, அதிர்ச்சி அடைந்தேன். உடனே வர சொன்னார். அறிவாலயம் போனோம். அந்த நொடியிலேயே கூட்டணி ஒப்பந்தம் உருவானது. திமுக தொண்டர்கள் எங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்களோ அங்கெல்லாம்
நாம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால், எந்தெந்த இடங்களில் நாம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோமோ அந்த இடங்களில் திமுக தொண்டர்களை, திமுக பொறுப்பாளர்களை பின்வாங்க வைத்து நம்மை வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து பல இடங்களில் வெற்றி பெற செய்து கடலூர் நகராட்சியிலே நமக்கு துணைத் தலைவர் பொறுப்பு தருவதாக உறுதியளித்தார். திண்டிவனம் நகராட்சியிலே தலைவர் தொகுதி தருவதற்கு உறுதியளித்தார். அது கடைசியில் நம்முடைய கூட்டணியிலே அன்றைக்கு இருந்த நிலையில் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுத்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டிவனத்திற்கு பதிலாக பிறகு நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் ஒரே ஒரு உறுப்பினர் தான், கேக்வான் பாபு, ஒரே ஒரு வேட்பாளர் தான். அதை வெற்றி பெற வைத்து அந்த நகராட்சி தலைவர் பொறுப்பை நமக்கு தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நகராட்சி தலைவர் 2006 நான் சொல்லுவது 18 ஆண்டுகளுக்கு முன்பு. கடலூர் நகராட்சி துணைத் தலைவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு. உடையார்பாளையம் பேரூராட்சி தலைவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு. பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு 2006. இங்கெல்லாம் நாம் 2 கவுன்சிலர், 3 கவுன்சிலர், 4 கவுன்சிலர் என்று வெற்றி பெறவில்லை. பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தலைவர் பொறுப்பு நமக்கு. உடையார்பாளையத்திலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தலைவர் பொறுப்பு நமக்கு தந்தார். கடலூர் மாநகராட்சி, அன்றைக்கு நகராட்சியிலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தாமரை செல்வன், அன்றைக்கு நகர துணைத் தலைவர். நெல்லிக்குப்பத்திலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் கேக்வான் பாபு, அன்றைக்கு நகர தலைவர். இதையெல்லாம் தந்து ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள், திமுகவோடு ஒட்டிக்கொண்டே கிடக்கிறார், திமுக சொல்லுவதையெல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று. மனிதன் நன்றி மறக்க கூடாது, எதை மறந்தாலும். அதைத்தான் இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் அரசியலிலே நாம் அடியெடுத்து வைத்த காலத்தில் கண்ணை கட்டி காற்றிலே விட்டது போல் அரசியல் களத்திலே, தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதிமுக நம்மை அப்போது கண்டுகொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயத்தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியில் வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார், ஆற்றுப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார், தெம்பூட்டினார். உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறார்களோ அந்த பட்டியலை தாருங்கள், எங்கள் தொண்டர்களை நான் பேசி சரி செய்து கொள்ளுகிறேன் என்று ஒரு உறுப்பினர் போட்டியிட்ட இடங்களிலே வெற்றி பெற வைத்தது மட்டுமில்லாமல் சொன்னபடி வாக்குறுதி அளித்தபடி அந்த பதவிகளை எல்லாம் தந்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2006க்கு பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்றால் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஈழத் தமிழர் சிக்கல் முற்றி போயிருந்த நேரம், முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், நாம் தீவிரமாக ஈழத்தமிழர் பிரச்சனையிலே அன்றைக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் திமுக கூட்டணியிலே தொடர முடியுமா என்கிற கேள்விக்குறி அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் முக்கியமான சில தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் அணியிலே இருக்கக்கூடாது, திருமாவளவனை வெளியேற்றுங்கள் என்று வெளிப்படையாகவே பேசினார்கள். திருமாவளவன் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வைத்து திமுக காங்கிரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார், அவரை இங்கே சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று வெளிப்படையாக பலரும் அன்றைக்கு பேசிய காலம் ஒன்று இருந்தது. ஊடகங்களும் அப்படித்தான் எழுதின. அந்த சூழலிலே காங்கிரஸ் ஒருபுறம் இருந்தாலும் திருமாவளவனும் எம்மோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவாலயத்திற்கு அழைத்து நம்மை அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் முதலாக நாடாளுமன்ற தொகுதியில் 2 தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தார். உங்களுக்கு என்ன எம்எல்ஏ இருக்கிறாங்களா, உங்களுக்கு வாக்கு வங்கி என்ன 4%, 5% அதெல்லாம் கேட்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் அதிமுக கூட்டணியிலே சேருவதற்கு முன்பு தனித்து போட்டியிட்டு 5%,
வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலேயே பாமக இணைய முடிந்தது. அதே போல மதிமுக 8% ஓட்டு வாங்கிய பிறகுதான் அதிமுகவுடைய முதலில் கூட்டணியிலே சேர முடிந்தது. அதே போல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி தனித்து போட்டியிடவில்லை. எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார். 2 நாடாளுமன்ற தொகுதி என்பது 12 சட்டமன்ற தொகுதிகள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல. இதுவெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக்கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த 20-30 ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது. பாமக பல தேர்தலில் தனித்து போட்டியிட்டுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது. மதிமுக பல தேர்தலில் தனித்து நின்று பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது. தேமுதிக தனித்து போட்டியிட்டு அவர் விருத்தாசலத்தில் வெற்றி பெற்று 8% ஓட்டை காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் 1% ஓட்டா 2% ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை. ஆனால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தவர் முத்தமிழறிஞர். அது மட்டுமில்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்திலே நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர். ஸ்டார் சின்னத்திலே 2009 நாம் போட்டியிட்டோம். 2 தொகுதிகளிலும் சுற்றி சுழன்று வந்து பம்பரம் போல அன்றைக்கு கலைஞர் பயங்கரமாக சுற்றுப்பயணம் செய்த அந்த காலகட்டம் அது. அவர் விறுவிறுப்பான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட காலகட்டம். சிதம்பரம் தொகுதியிலே பல்லாயிரம் மக்களிடையே பேசினார். விழுப்புரத்திலே பேசினார். வெறும் 2000 ஓட்டுல இன்னைக்கு விழுப்புரத்தில் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். இதெல்லாம் திமுகவுடன் நமக்கு இருக்கிற உறவு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை எப்படி அரவணைத்துக் கொண்டார் என்பதை உடனிருந்து கவனித்தவர் இன்றைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு முறையும் முத்தமிழறிஞர் கலைஞரோடு பேசுகிற போது எப்போதும் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்புகளிலே இருந்தவர். கலைஞர் எப்படி எங்களை அரவணைக்கிறார் என்பதை நேருக்கு நேராக பார்த்தவர். கலைஞருக்கும் திருமாவளவருக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக பார்த்தவர். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வைத்து பேசுவார். பல பிரச்சனைகளை மனம் திறந்து பேசுவார். அப்படி என்னை ஊக்கப்படுத்திய ஒரு பெருந்தகைதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்கிறது. கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. 2016 நாம் மக்கள் நல கூட்டணியில் இருக்க நேர்ந்தது. அதன் பிறகு காவேரி நீர் பிரச்சனை தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியிலே இணைந்தது. இன்றைக்கு தொடர்ந்து 2017, 2018, 19, 20, 21, 22, 23, 24 8 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2 தொகுதிகளை தந்தாரோ, 9 மட்டுமல்ல 14 தந்தார் 2 தொகுதி. அந்த 2 தொகுதியிலே ஒன்று சிதம்பரம், இன்னொன்று திருவள்ளூர். அதில்தான் ரவிக்குமார் அவர்களை நாம் அங்கே திருவள்ளூரிலே போட்டியிட வைத்தோம். அன்றைக்கு 2 தொகுதிகளிலுமே நாம் அன்றைக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கே அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு பெரிதாக கிட்டவில்லை. எல்லோருமே வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. திமுகவும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதுதான் வரலாறு. ஆகவே அன்றைக்கு சிதம்பரத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், திருவள்ளூரிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2019 தளபதி அவர்களின் தலைமையிலான அந்த அணியிலே நாம் சேர்ந்தோம். அந்த அணியிலே 2019 சிதம்பரம், விழுப்புரம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே உதயசூரியன் சின்னத்திலும், நான் அங்கே பானை சின்னத்திலும் நின்று 2 பேருமே வெற்றி பெற்றோம். தப்பித்தவறி விழுப்புரத்தில் போன முறை தோற்று போனது போல் ரவிக்குமார் தோற்றுவிடக் கூடாது என்கிற ஒரு கவலை இருந்தது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் சொன்னார். நீங்களும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இன்று வெற்றி பெற்றாலும்
விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தான். நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உதயசூரியன் சின்னத்தை தருகிறோம் என்று தந்தார். விழுப்புரத்திலே உதயசூரியன் சின்னத்திலே அவர் போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். நான் வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். அப்போது சொன்னார் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அதனால்தான் நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க தலைவர் ஏதோ ஒரு வேகத்துல மக்கள் உங்களை ஆதரித்து வெற்றி பெற்று வந்து விட்டீர்கள், ரவிக்குமாரை நாம் அப்படி பார்க்க முடியுமா? இவரும் தோற்று போயிருந்தால் என்ன ஆகும்? 2லே 1 நாம் இழந்து போயிருப்போம். இன்றைக்கு 2 பேரும் வெற்றி, 2 பேரும் விசிகா, ஒருவர் தலைவர், ஒருவர் பொதுச் செயலாளர், 2 பேரும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் செயல்படலாம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை, தலையீடும் செய்ததில்லை. நீ உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை. சுதந்திரமாக அவர் செயல்பட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் 6 தொகுதிகளை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது. 6 தொகுதியிலும் நாம் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த 6 தொகுதிகளிலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தோழர் சிந்தனை செல்வன் காட்டுமன்னார்குடியிலே வெற்றி பெற்றார், கட்சியின் பொதுச் செயலாளர். அவரை தொடர்ந்து நம்முடைய SS பாலாஜி திருப்போரூர் பொது தொகுதி, வன்னிய பெருங்குடி மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்படி விக்கிரவாண்டியிலே வன்னிய சமூகமும் ஆதிராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அதை போல் திருப்போரூர் தொகுதியிலே வன்னியர் சமூகமும் ஆதிராவிடர் சமூகமும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி. எல்லோரும் சொன்னார்கள், எந்த நம்பிக்கையிலே திருப்போரூரை வாங்குகிறீர்கள்? அது தொடர்ந்து பாமக வெற்றி பெற்று வருகிற தொகுதி. அந்த தொகுதியிலே நீங்கள் யாரை நம்பி நிற்கிறீர்கள்? திமுகவை நம்பி நிற்கிறோம். யாரை நம்பி நிற்கிறோம்? திமுகவை நம்பி நிற்கிறோம். நீங்கள் உதயசூரியனில் நிற்கவில்லையே, பானை சின்னமாயிற்று, புது சின்னமாயிற்று. உங்களால் வெற்றி பெற முடியுமா? திமுக காரர்கள் ஒத்துழைப்பார்களா? வேலை செய்வார்களா? திமுக ஓட்டு உங்களுக்கு பரிமாற்றம் ஆகுமா என்றெல்லாம் விவாதங்களிலே பேசினார்கள். ஆனால் திருப்போரூர் தொகுதியிலே தம்பி SS பாலாஜி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார். பானை சின்னத்திலே வெற்றியை பெற்றார். வரலாறு திருத்தி எழுதப்பட்டது. அந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது, தலித்துகளின் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடுவார்கள், பிற சமூகத்தின் வாக்குகள் திருமாவளவனுக்காக விழாது, அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை, பாலாஜி தோற்று போவார் என்றுதான் பலரும் சொன்னார்கள். ஆனால் திமுக தலைவர்கள், திமுக தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டு வாக்குகளை சேகரித்து பாலாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது வரலாறு. அதே போல தோழர்களே, நாகப்பட்டினத்தில் ஆலூர் ஷானவாஸ், புத்தம்புது தொகுதி, புத்தம்புது வேட்பாளர், புத்தம்புது சின்னம். திமுக தொண்டர்களின் கடுமையான உழைப்பால், அல்லும் பகலும் அயராது உழைத்ததனால், வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததனால் அந்த புது சின்னத்திலே ஆலூர் ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர், SS பாலாஜி ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த தம்பி, 2 பேர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார்கள். பனையூர் பாபு செய்யூரில் நின்று வெற்றி பெற்றார். 4 தொகுதிகளில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வருக்கு விடுக்கிற வேண்டுகோள் அனைத்தும் இன்றைக்கு செயல்முறைக்கு வந்து கொண்டிருக்கிறது, நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை மறந்துவிடக் கூடாது. அருமை தோழர்களே, அதற்கடுத்து இப்போது நாம் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அதே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியிலே தனி சின்னத்திலே 2 பேருமே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பாடுபட்டது என்பதை நாம் அறிவோம். அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும், அண்ணன் SS சிவசங்கர் அவர்களும், சிதம்பரம் தொகுதியிலே அவர்களின் தலைமையிலான
தொண்டர்கள் ஆற்றிய பணி மகத்தானது. இவங்க ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலனா என்ன என்று கண்டும் காணாமல் இருக்கவில்லை. இவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு 10 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தாலும் சிதம்பரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். விழுப்புரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்று அண்ணன் பொன்முடி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். திமுக தலைவர்கள் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்களும் சரி, அண்ணன் ஏவா வேலு அவர்களும் சரி, அண்ணன் பொன்முடி அவர்களும் சரி, விழிப்பாக இருந்து தொண்டர்களை திரும்ப திரும்ப வேலை வாங்கி ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று ஆற்றிய பணிகளின் விளைவாகத்தான் விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே திருமாவளவனும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே போய் தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் என்னுடைய பெயரை சொல்லி நான் உறுதிமொழி ஏற்று ஜெய் டெமோக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் என்று முழங்க முடிகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியிலே ஜெய் டெமோக்ரசி, ஜனநாயகம் வெல்க, ஜனநாயகம் வெல்க, அரசமைப்பு சட்டம் என்று நாங்கள் முழங்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கான அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே அன்னியூர் சிவாவை நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா? நம்முடைய வாக்குகள் சிதறாமல் பார்த்து அந்த வாக்குகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்திலே விழ வேண்டுமா வேண்டாமா? நாம் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியை நோக்கி அப்படியே 100 விழுக்காடு வாக்குகள் பரிமாற்றம் அடைகிறது என்கிற வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். இது அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒன்று, நடக்காத ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும், ஆட்சியை கைப்பற்றும் என்கிற புதிய வரலாற்றை இன்றைக்கு நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் கவனத்தை திசை திருப்ப பார்ப்பார்கள். மிக இலகுவாக எஸ்சி ஓட்டா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இது அந்த காலம், இது சிறுத்தைகளின் காலம். இனி அது நடக்காது. கொள்கை அடிப்படையில் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெற்றிருக்கிறார்கள் என்கிற வரலாறு தான் இன்றைய அரசியல் வரலாறு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் வேட்பாளர் என்பதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும், நினைவிலே இருத்த வேண்டும். திமுக வேட்பாளர் என்றால் ஒரு விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். தோழர்களே, சிந்தனை செல்வன் வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக தொண்டர்கள் பாடாற்றினார்களோ, பனையூர் பாபு வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக அமைச்சர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்களோ, திருமாவளவன் ரவிக்குமார் வெற்றி பெறுவதற்காக எப்படி அமைச்சர் பெருமக்கள் உட்பட அத்தனை பேரும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார்களோ, அப்படி இந்த இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளும் பாடுபட வேண்டும். உதயசூரியன் சின்னத்திற்கு வெற்றியை தேடுவதற்கு, வெற்றியை ஈட்டுவதற்கு. ஏற்கனவே நீங்கள் முடிவெடுத்து விட்டாலும் கூட உங்களை வந்து நேரிலே சந்தித்து இந்த கருத்துக்களை எல்லாம், உணர்வுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கடமை. நேற்று வரையில் புதுதில்லியிலே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது. குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விசிக சார்பிலே 2 உறுப்பினர் கொண்ட கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு நான் எழுந்து நின்று பேசினேன். அவையின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உரையாக அந்த உரை அமைந்தது. நான் பேசியதும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியும் ஏற்பட்டது. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு குரல் 2 பேரும் போறோம். ஒரு சீனியர் மெம்பர், மூத்த ஒரு உறுப்பினர், மேற்கு வங்கத்தில் இருந்து வந்தவர், ஒரு பேராசிரியர், எங்களை பார்த்த உடனே ரவிக்குமார் தோளை தட்டி விசிகே என்று சொன்னார். அந்த விசிகே என்கிற 3 எழுத்துக்கள் அவருடைய உள்ளத்திலே, நெஞ்சத்திலே பதிவாகி இருக்கிறது. இந்த முறையில் நீங்கள் 2 பேரும் ஒரே சின்னத்தில் வெற்றி பெற்றீர்களா என்றும் கேட்டார். ஆமாம் என்று சொன்னோம். தோளை தட்டி கொடுத்து வாழ்த்தினார். ஓம் பிர்லா சபாநாயகர் முதல் நாள் என் பேச்சை
மைக்கை ஆஃப் பண்ணி தடுத்தான். இருந்தாலும் மரியாதை நிமித்தம் நாங்க 2 பேரும் ஜெயிச்சு வந்து போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னும் 5 வருஷம் ஓட்டணும். அவர்தான் சபாநாயகர். இது ஒரு அரசியல் மரியாதை. கூட்டம் பாராளுமன்றத்துக்குள்ள தகராறு நடந்தா கூட ராகுல் காந்தி போய் அவரை பார்க்கணும், பிரதமரை பார்த்து கை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம். அந்த மாதிரி நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் அவர் உள்ள பார்க்க போனோம். பார்த்த உடனே எழுந்திருச்சு வரவேற்றார். வரவேற்ற உடனே அவரும் விசிகே என்று நினைவுபடுத்தினார். இப்ப 2 பேரும் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா, ஒரே சின்னத்தில் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா, வெரி குட் வெரி குட் என்று வாழ்த்தினார். இந்த அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்று என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பலாம். இந்த ஒரு உறுப்பினர் அல்ல, ஒவ்வொரு தேர்தலும் நாமே வெற்றி பெற வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது ஒரு உறுப்பினருக்கான இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது பொது தேர்தல்களாக இருந்தாலும் சரி, முற்போக்கு சிந்தனையுள்ள, இடதுசாரி சிந்தனையுள்ள, ஜனநாயக சிந்தனையுள்ள இந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற கூட்டணி. 100க்கு 100, 40க்கு 40 வெற்றி. எதிர்கட்சிகள் எந்த மாநிலத்திலும் 100க்கு 100 வெற்றி பெறல, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிறது. அந்த இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த 28 கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி இந்திய அளவில், அகில இந்திய அளவில். இன்றைக்கு எந்த மாநிலத்திலிருந்து எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் நம்மை பார்த்ததும் விசிகே என்று அழைக்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவில் விசிகே இன்றைக்கு பிரபலமாகி இருக்கிறது, அறிமுகமாகி இருக்கிறது. மாதம் ஒரு முறையாவது ராகுல் காந்தி அவர்களோடும், மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடும் அமர்ந்து பேசுகிற, சோனியா காந்தி அம்மையாரோடு அமர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்கம் வகிப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். இந்த உறவை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். வெறும் தேர்தல் அரசியலுக்காக, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக, தேர்தல் நேரத்தில் மட்டும் நட்பு பாராட்டிவிட்டு பிறகு போய் வாய்க்கு வந்ததை பேசி உறவை சிதைக்கிற ஒரு அணுகுமுறை விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை வேண்டும். எல்லாவற்றிலும் அந்த நேர்மையான அணுகுமுறையின் மூலம்தான் நாம் நினைப்பதை அடைய முடியும், வெற்றியை ஈட்ட முடியும். அந்த வகையிலேதான் ஆதாயம் கருதி அரசியல் செய்யாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாம் அரசியல் செய்கிறோம். அந்த அடிப்படையிலே திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு ஒரு நல்லிணக்கமான உறவாக தொடர்கிறது, நீடிக்கிறது. அந்த உறவு மேலும் வலுப்பெறக்கூடிய வகையிலேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வாக்குகள் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அன்னை ஒரு சிவா 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் அதில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று நாடு சொல்ல வேண்டும், ஏடு சொல்ல வேண்டும், ஊடகங்கள் சொல்ல வேண்டும், நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய கடப்பணிகள் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோள் விடுத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம்.
சின்னம் விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற உள்ள சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம். நன்றி நன்றி.